ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 1.4 போகிறோம். டாபிக் என்னன்னு கேட்டாக்கா கிராமர்ஸ் ரூல். நான் ப்ராக்கெட்டில் டிட்டர்மினன்ட் மெத்தட்னு எழுதியிருக்கேன், அது புக்கில் மேபி இருக்காது. என்ன ரீசன் அப்படின்னா, டிட்டர்மினன்ட் மெத்தடை பயன்படுத்தி தான் நம்ம கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணுறோம். அதுக்காக ஒரு ஐடியாக்காக உனக்கு கொடுத்துருக்கேன். எப்படி மேட்ரிக்ஸ் இன்வர்ஸை பயன்படுத்தி போன எக்ஸசைஸில் சால்வ் பண்ணோமோ அதே மாதிரி டிட்டர்மினண்ட்டை பயன்படுத்தி இந்த எக்ஸசைஸில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நான் ஒரு 3x3க்கு எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு காமிக்கிறேன். அதுக்கப்புறமேல என்ன பண்ணுறேன், எக்ஸசைஸில் ஒரு 3x3 சம் மட்டும் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஒரே ஒரு சம் 2x2 நீ போட்டுக்கோ, ப்ளஸ் ஒரு 2-3 சம்முக்கு ஈக்குவேஷன் நான் ஃபார்ம் பண்ணி காமிக்கிறேன். சால்வ் பண்ணுறது நீ பண்ணிக்கோ, ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீ நிறையா ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. XYZங்கிற 3 வேரியபிளை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய கோஎஃபிஷியண்ட்டை நீ கலெக்ட் பண்ண அப்படின்னா அது ஒரு 3x3 ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கும். நான் போன வீடியோலேயே சொன்னேன், கிராமர்ஸ் ரூல் கேன் பி அப்ளைட் ஒன்லி ஃபார் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அஸ் வெல் அஸ் நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்தினேன். நான் சிங்குலராக இல்லாட்டினா கூட அதுக்கான விளக்கம் கொடுத்துருப்போம், அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அது நமக்கு கிடையாது. ஆக்சுவலி பழைய புக்கில் இருந்தது, 0வாக இருந்தால் கூட எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அடுத்த ஆப்ஷன். பட் நமக்கு கிடையாது. ஸோ அதை பற்றி நீ ஒரி பண்ண வேண்டாம். நீ போடக்கூடிய எல்லா சம்மிலையுமே இது எப்படிப்பட்ட மேட்ரிக்ஸாக இருக்கும்னா, அந்த கலெக்ஷன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, அது நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? இதை கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டெல்டா அப்படின்னு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும். எப்படி எடுக்கணும் அப்படின்னா, கோஎஃபிஷியண்ட்டை மட்டும் கலெக்ட் பண்ண A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3. ஓகேவா ஸ்டூடெண்ட்? அடுத்தது டெல் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸை நீ சஃபிக்ஸ்லையும் போடலாம், அதாவது கீழேயும் போடலாம், அல்லது டெல்லுக்கு ஈக்குவலாகவும் போட்டுக்கலாம். நொட்டேஷன் நம்மளுடைய இஷ்டம் தான். ரைட். இப்போப்பா டெல் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, A1 A2 A3, அதை எடுத்துட்டு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வரக்கூடிய அந்த நியூமரிக்கல் வேல்யூ இருக்கு இல்லையா, D1 D2 D3, அதை நீ சப்ஸ்டியூட் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோ. இது புரிஞ்சது அப்படின்னாக்கா இந்த எக்ஸசைஸில் எந்த சம் கேட்டாலும் உன் கையில் ஒரு 5 மார்க்கோ 3 மார்க்கோ 2 மார்க்கோ உன் கையில் இருக்குது. சரியா? D1 D2 D3 அந்த செகண்டு காலமை அப்படியே வைக்கணும், தேர்டு காலமை அப்படியே வைக்கணும். இப்போ என்ன பண்ணு, இதை எவாலுவேட் பண்ணு, ஒரு நம்பர் கிடைக்கும். அதுக்கு முதல்ல கிராமர்ஸ் ரூல் கேன் பி அப்ளைடு ஒன்லி when டெல்டா நாட் ஈக்குவல் டு 0. அது ஏங்கிறது இப்போ நான் ஃபார்முலா வரும்பொழுது உனக்கு நான் சொல்கிறேன், ஏன் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ டெல் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறமேல என்ன பண்ணுற, டெல் ஒய் கண்டுபிடிக்கிற. டெல் ஒய்ங்கிறது ஒன்றும் இல்லை, மீண்டும் டெல்டாக்கு போ. எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை ரீப்ளேஸ் பண்ண பார்த்தியா, அதுக்கு பதிலாக எதோட கோஎஃபிஷியண்ட்டை ரீப்ளேஸ் பண்ண, ஒய்யோட கோஎஃபிஷியண்ட்டை ரீப்ளேஸ் பண்ண. எக்ஸ் இசட் அப்படியே வச்சுக்கோ. அப்போ என்ன கிடைக்கும் பாரு, A1 A2 A3. அந்த B1 B2 B3க்கு பதிலாக என்ன போட, D1 D2 D3 C1 C2 C3. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இதை எவாலுவேட் பண்ண தெரியுமா உனக்கு? இதுதான் டெல் ஒய். இப்போ லிசன், ஒன்றுமே இல்லை, எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை அப்படியே வச்சுக்கோ, ஒய்யோட கோஎஃபிஷியண்ட்டை அப்படியே வச்சுக்கோ, இசட்டோட கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போய் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் உள்ள வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணு. அப்போ A1 A2 A3 அப்படியே வச்சுக்கோ, B1 B2 B3 அப்படியே வச்சுக்கோ, C1 C2 C3க்கு பதிலாக என்ன போடு, D1 D2 D3 போடு. இப்போ ஒரு ஆன்சர் கிடைக்கும். பட் நம்மளுடைய இன்டென்ஷன் XYZ கண்டுபிடிக்கணும். அதுக்கு கிராமர்ஸ் ரூல் படி என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, x ஈக்குவல் டு டெல் எக்ஸ் பை டெல். புக்கில் ஒரு வேளை இதை A11 சொல்லி மாற்றி எடுத்துருக்கலாம், நொட்டேஷன் எப்படினாலும் மாற்றிருக்கலாம், நீ அதெல்லாம் கவலைப்படாத. லாஜிக் இதுதான், எக்ஸோட வேல்யூ டெல் எக்ஸ் பை டெல், ஒய்யோட வேல்யூ டெல் ஒய் பை டெல், இசட்டோட வேல்யூ டெல் இசட் பை டெல். இப்போ புரியும் நினைக்கிறேன் உனக்கு, ஏன் நான் டெல்டா நாட் ஈக்குவல் டு 0 சொன்னேன் அப்படின்ட்டு. எனி நம்பர் பை 0 என்ன ஆகிடும், இன்ஃபைனைட் அன்டிஃபைன்டுன்னு ஆகிடும், அது வரக்கூடாது. அதனால தான் 1 மார்க்கில் ஒரு கேள்வி உன் கையில் இப்போ ஒரு மார்க் இருக்குது உனக்கு. கிராமர்ஸ் ரூல் கேன் பி அப்ளைட்
ஒன்லி வென் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதில் நீ எதை செலக்ட் பண்ணணும்? டெல்டா நாட் ஈக்குவல் டு 0வை செலக்ட் பண்ணணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? மற்ற எக்ஸசைஸை கம்பேர் பண்ணும்போது இதில் ஒன்றுமே கிடையாது. ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுற கொஸ்டின் வேணால் ஒரு வேளை உனக்கு ஏதாவது கொஞ்சம் லென்த்தியாக அதாவது கஷ்டமாக ஃபீல் பண்ணலாம் நீ. மற்றபடி ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா டெல்டா கண்டுபிடி, கலெக்டிங் த கோஎஃபிஷியன்ட், டெல் எக்ஸுங்கிறது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை ரிமூவ் பண்ணுறது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் உள்ள வேல்யூவால், டெல் ஒய்ங்கிறது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டை ரிமூவ் பண்ணுறது, இசட்டுங்கிறது இசட்டோட கோஎஃபிஷியன்ட்டுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி ரிமூவ் சொல்ல முடியாது, ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். அப்புறம் டெல் எக்ஸ் பை டெல் வந்து எக்ஸு, டெல் ஒய் பை டெல் வந்து ஒய், டெல் இசட் பை டெல் வந்து இசட். ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ இந்த மாடலில் ஒரே ஒரு 3x3 சம் நான் போடலாமா? ஒரு செகண்டு. டைரெக்டாக வந்து ஈக்குவேஷன் கொடுத்து போடுறதுல ஒரு சம் போடுறேன்னா, அதுக்கப்புறமேலு தியரட்டிக்கலாக கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் சம்மை எப்படி ஈக்குவேஷனாக மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட். ஓகே ஸ்டூடெண்ட், எக்ஸசைஸ் 1.4ல் ஃபஸ்ட்டு ஒன்ல 4th சப்டிவிஷன். இதில் 2-3 விஷயங்கள் உனக்கு டைரெக்டாக சொல்லிடுறேன். 3x3 இருக்குது, அதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லிடுறேன். அப்புறம் 1/xன்னு வருது, அதையும் நான் சொல்லிடுறேன். நம்பர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வருது, அதையும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகணும். ஸோ எல்லாமே இதில் கவர் ஆகிட்டதுனால இந்த ஒரு சம் மட்டும் நான் போடுறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? லெட் 1/x ஈக்குவல் டு ஏன்னு எடுக்கிறேன், 1/y ஈக்குவல் டு பின்னு எடுக்கிறேன், 1/z ஈக்குவல் டு எப்படி எடுக்கிறேன்? சி அப்படின்னு எடுக்கிறேன். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும் பாரு. 3a மைனஸ் 4b மைனஸ் 2c, அந்த -1 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடு. இதை ஒரு வேளை கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சி எடுக்கிறதுனால எடுக்கலாம், எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தான். 1/x எப்படி வரும்? a, 2y எப்படி வரும்? 2b, 1/z எப்படி வரும்? c, -2 அங்கே போச்சுன்னா என்ன வரும்? +2. 2/x என்ன வரும்? 2a, -5/y என்ன வரும்? 5b, -4/z என்ன வரும்? 4c. இந்த 1 அங்கே போச்சுன்னா என்ன வரும்? -1. இப்போ நமக்கு தேவையான ஃபார்மேட்டுக்கு வந்துருதா? ஒவ்வொரு ஸ்டெப்பாக போடலாமா? ஃபஸ்ட்டு டெல்டா கண்டுபிடிக்கணுமா? கோஎஃபிஷியண்ட்டை கலெக்ட் பண்ணு. 3 -4 -2 1 2 1 2 -5 -4. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? அதை ஃபஸ்ட்டு ரோவை பொறுத்து 3 இன்ட்டு 2 இன்ட்டு -4 -8 -5 மைனஸ் ஆஃப் மைனஸ் என்னது? +5. ரெண்டாவது நம்பருக்கு மைனஸ், ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, அப்போ என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடுமா? 1 இன்ட்டு -4 என்னது? -4. 2 இன்ட்டு 1 என்னது? -2. மூணாவது நம்பரு -2. 1 இன்ட்டு -5 என்னது? -5. 2 இன்ட்டு 2 என்னது? -4. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ -8 + 5 -3 இன்ட்டு 3 எவ்வளவு? -9. -4 இன்ட்டு -2 -6 +4 என்னது? -24. ஓகேவா? -5 இன்ட்டு -4 என்னது? -9. மைனஸாக மைனஸ் என்னது? ப்ளஸ் ஆகிடும். 9 இன்ட்டு 2 எவ்வளவு? 18. அப்போ 24 + 9 வந்து எவ்வளவு? 33. 33ல் 18 போச்சுன்னா எவ்வளோமா? 15. என்ன 15 வரும் நமக்கு? -15. ஓகேவா ஸ்டூடெண்ட்? அடுத்தது டெல் ஏ கண்டுபிடிக்கலாமா? என்ன சொல்லியிருக்கோம்? ஏயினுடைய கோஎஃபிஷியண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணணும். எதை வச்சு? ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் உள்ள நம்பரை வச்சு. அப்போ என்ன வரும்? 1 2 -1. மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். -2 4 -5 -2 1 -4. எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? 1 இன்ட்டு வழக்கம் போல் 2 இன்ட்டு -4 -8 -5 இன்ட்டு 1 என்னது? +5. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இதில் -4 என்ன ஆகிடும்? +4. அதில் தான் மிஸ்டேக் வரும், வந்துடக்கூடாது. 2 இன்ட்டு -4 என்னது? -8. -1 இன்ட்டு 1 என்னது? +1. -2 தேர்ட் ஒன். அப்புறம் 2 இன்ட்டு -5 என்னது? -10. -1 இன்ட்டு 2 என்னது? +2. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ ஈக்குவல்ஸு -8 + 5 வந்து -3 இன்ட்டு 1 -3. -8 + 1 -7 இன்ட்டு 4 வந்து -28. -10 + 2 வந்து -8 இன்ட்டு -2 வந்து +16. அப்போ 28 + 3 31. எகைன் 16ல் என்ன வருது? -15. ஓகேவா ஸ்டூடெண்ட்? அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? டெல் பி கண்டுபிடிக்கணுமா? டெல் பி என்ன சொல்லியிருக்கோம்? திருப்பி எப்பயுமே டெல்டாக்கு தான் போகணும் நீ. அதே மாதிரி இங்கே கூட ஒன்று எழுதலாம் நீ.
நாட் ஈக்குவல் டு 0, தேர்ஃபோர் கிராமர்ஸ் ரூல் கேன் பி அப்ளைடுன்னு கூட எழுதலாம். எக்ஸோட அதாவது ஏயினுடைய கோஎஃபிஷியண்ட்டை அப்படியே வைக்கணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? 3 1 2 அப்படியே வச்சுக்கோ. பி தேவை, அப்போ பியினுடைய கோஎஃபிஷியண்ட்டுக்கு பதிலாக ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் உள்ள வேல்யூஸை போடு. 1 2 -1. அப்புறம் லாஸ்ட் ரோ என்னது, லாஸ்ட் காலம் -2 1 -4. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இதை எவாலுவேட் பண்ணலாமா? 3 × 2 × -4 -8 மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆகிடும்? +1. செகண்ட் நம்பர் ப்ளஸில் இருக்குது, அப்போ என்ன வந்துடும்? மைனஸ். 1 × -4 என்னது? -4. 2 × 1 என்னது? -2. அடுத்து தேர்ட் ஒன் -2. 1 × -1 என்னது? -1. 2 2s எவ்வளவு? 4. ஓகேவா? -8 + 1 என்னது? -7. -7 × 3 எவ்வளவு? -21. -4 -2 என்னது? -6. × -1 என்னது? +6. -1 -4 என்னது? -5. -5 × -2 என்னது? +10. அப்போ ஈக்குவல் டு -21. இது 16. அப்போ என்ன வரும் இங்கே? -5 வருது. ஓகேவா ஸ்டூடெண்ட்? -5. ரைட். அடுத்தது இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? டெல் சி கண்டுபிடிக்கணுமா? என்ன சொல்லியிருக்கோம்? டெல்டாக்கு போகணும், ஏயோட கோஎஃபிஷியன்ட் அப்படியே வைக்கணும், பியோட கோஎஃபிஷியன்ட் அப்படியே வைக்கணும், சியோட கோஎஃபிஷியன்ட்டுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் உள்ள வேல்யூவாக வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ 3 1 2 அப்படியே வரும். -4 2 -5 அப்படியே வரும். -2 1 -4க்கு பதிலாக என்ன போடணும்? 1 2 -1. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ எவாலுவேட் பண்ணலாமா? 3 × -2 + 10. ஓகேவா? -2 + 10 + 4 × ஏன்னா மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். -1 2 2s எவ்வளவு? -4 + 1 இன்ட்டு என்ன கிடைக்கும்? -5 -4. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ 10ல் 2 போச்சுன்னா 8. 8 3s எவ்வளவு? 24. -4 -1 -5 இன்ட்டு 4 எவ்வளவு? -20. -5 -4 என்னது? -9. ஏன்னா 1ஓட மல்டிப்ளை பண்ணால் அதே தான் கிடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக -29ல் +24 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? -5. அதுதான் டெல் சியோட வேல்யூ. அப்போ டெல் ஏ டெல் பி டெல் சி கிடச்சிருச்சா? கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணலாமா? பை கிராமர்ஸ் ரூல் நல்லா கவனிச்சுக்கோ. பை கிராமர்ஸ் ரூல் ஏ ஈக்குவல் டு del a by a டெல்லா? del a by டெல்லா தம்பி? del a எவ்வளவு? -15. டெல்டா என்னது? அதுவும் -15 தான். அப்போ ஏயினுடைய வேல்யூ எவ்வளவு? 1. அப்புறம் b ஈக்குவல் டு del b by del. del b ஓட வேல்யூ -5. ஓகேவா? del b ஓட வேல்யூ -5. இங்கே வந்து கீழே வந்து டெல்டாக்கு பதிலாக நான் -5 போட்டேன், -15 தான். அப்போ தான் 1 கிடைக்கும் உனக்கு. பி வந்து என்னது? டெல் பி வந்து -5. டெல்டா என்னது? -15. அப்போ என்ன கிடைக்கும்? 1/3. ஓகேவா ஸ்டூடெண்ட்? அப்புறம் சி ஈக்குவல் டு del c by del. del c ஓட வேல்யூ எவ்வளவு? சேம் -5. del எவ்வளவு? -15. அப்போ சி ஈக்குவல் டு 1/3. இங்கே தான் ஒரு மிஸ்டேக் பண்ணுவனே, அதோட விட்டுருவேன். ஆன்சர் வந்து 1 1/3 1/3 அப்படின்னு சொல்லிடுவேன். கிடையாது. ஏன்? நமக்கு ஆன்சர் இதில் வேணும், இன் டர்ம்ஸ் ஆஃப் XYZல வேணும். பட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது இதில் கண்டுபிடிச்சிருக்கோம், ஏபிசியில் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? அதை இப்போ XYZக்கு மாற்றலாமா? நாங்கள் கொஞ்சம் இடம் கன்ஜஸ்டாக இருக்குது, நான் இங்கே போடவா உனக்கு? கொஞ்சம் கவனி. இல்லை வேண்டாம், நான் அங்கேயே போட்டுறேன். சரியா? கவனி. இப்போ ஏ ஈக்குவல் டு 1 இம்ப்ளை 1/x equal to 1 implies x equal to 1. ஓகேவா ஸ்டூடெண்ட்? அப்புறம் b equal to 1/3. 1/y equal to 1/3
y equal to 3. ஓகேவா ஸ்டூடெண்ட்? அப்புறம் c equal to 1 by 3. 1 by z equal to 1 by 3 imply z equal to 3. அப்போ உன்னுடைய சொல்யூஷன் செட் என்னது? இப்போ 1, 3, 3. therefore x, y, z equal to 1, 3, 3. ஆன்சரை செக் பண்ணிக்கோ. ஒரு செகண்ட் பாரு. ரொம்ப ஈஸியான ஒரு 5 மார்க் சம் நமக்கு. ஓகேவா? ரைட். எக்ஸசைஸ் 1.4 அதே எக்ஸசைஸ் தான். தேர்டு சம் தியரியாக கொடுத்துருக்குறாங்க. நான் ஈக்குவேஷன் மட்டும் ஃபார்ம் பண்ணிவிடுவேன். அதை ஒர்க் அவுட் பண்ணி கிராமர் ரூல் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியது உன்னுடைய வேலை. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இதில் அண்டர்லைன் பண்ணு அல்லது ஒரு டிக் பண்ணிக்கோ. ஒரு கெமிஸ்ட் இருக்கார், அவர்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷனில் 50% ஆசிட் வச்சுருக்கிறாரு. ஒரு சொல்யூஷனில் 50% ஆசிட் இருக்கு அவருக்கு. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அனதர் சொல்யூஷன் வச்சிருக்கிறாரு, அதில் 25% ஆசிட் இருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்ன அளவில் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஆசிட் அதில் எவ்வளோ இருக்கு? 50% இருக்கு. அனதர் சொல்யூஷனில் 25% இருக்கு. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறாரு. மிக்ஸ் பண்ணி அது எவ்வளவு லிட்டராக மாறுது அப்படின்னா 10 லிட்டர்ஸாக மாறுது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அப்படி 10 லிட்டர்ஸாக மாறினதுக்கப்புறம் அதில் எவ்வளவு ஆசிட் கிடைக்குது அப்படின்னா 40% கிடைக்குது. அப்படின்னா நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா, ஹவு மச் ஈச் ஷுட் பி மிக்சடு எக்ஸ், அதாவது 50% ஆசிட்டில் எவ்வளோ இருக்கணும், 25% ஆசிட்டில் எவ்வளோ இருக்கணும், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் நமக்கு 10 லிட்டர்ஸ் கிடைக்கணும். அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், எக்ஸ் வந்து எவ்வளவு நமக்கு தெரியாது, நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் ஆஃப் 50% ஆசிட்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்? y வந்து நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் ஆஃப் 25% ஆசிட்னு எடுத்துட்டேன். ரைட். இப்போ நான் சொன்ன மாதிரி 50% ஆஃப் ஆசிட்டில் உள்ள எக்ஸையும் 25% ஆஃப் ஆசிட் உள்ள ஒய்யையும் ஆட் பண்ணும் பொழுது அவருக்கு எவ்வளோ கிடைக்குதுமா? 10 லிட்டர்ஸ் கிடைக்குதா? அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 10 அப்படின்னு ஃபார்ம் பண்ணலாம். டேக் இட் 1. ஓகேவா ஸ்டூடெண்ட்? அடுத்த கொஸ்டினில் அடுத்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். இப்போ எக்ஸில் 50% ஆசிட் இருக்கு. அப்போ 50% ஆஃப் எக்ஸோட 25% ஆஃப் ஒய் ஆசிடை ஆட் பண்ணும் பொழுது அவருக்கு என்ன கிடைக்குது? ஆக்சுவலி 40% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு போடலாம். 40% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இதை என்ன பண்ணலாம்? ரெண்டு மெத்தடில் போடலாம். இப்போ எப்படின்னா 100 அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு 40யோட மல்டிப்ளை பண்ணிவிட்டு எக்ஸ் அண்ட் ஒயில் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம், 10ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? அதை நம்ம யூஸ் பண்ணலாமா? பாரு, 50ல் ஒரு 0 அடிச்சிடலாமா? இன்னும் சொல்ல போனாக்கா இந்த 50யை கூட அடிக்காது, அப்படியே வச்சுக்கோ. ஏன்னா 100 வந்து டோட்டலாக நமக்கு கட் ஆகிடும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? அப்போ 40 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக என்ன போடலாம்? 10 போடலாம். அப்போ அதனுடைய டோட்டல் எவ்வளவு? 400. இப்போ என்ன பண்ண, டிவைட் பை 25 போடு. 50யை 25ஆல் டிவைட் பண்ணால் 2x, 25y 25ஆல் டிவைட் பண்ணால் y ஈக்குவல் டு 400 25ஆல் டிவைட் பண்ண. அப்போ என்ன கிடைக்கும்? 125 25, ரிமைண்டர் 15, 150. 150க்கு என்ன கிடைக்கும்? 6 டைம்ஸ் கிடைக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? அப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனை எப்படி எழுதலாம்? 2x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 16 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ டெல்டா என்ன வரும்? 1 1 2 1. டெல் எக்ஸ் என்ன வரும்? 10 16 1 1. டெல் ஒய் என்ன வரும்? 1 2 10 16. அப்புறம் டெல் எக்ஸ் டெல் ஒய் டெல் கண்டுபிடிச்சி எக்ஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் பை டெல்
y ஈக்குவல் டு del y by del அப்ளை பண்ணிக்கலாம். அதை நீ தான் போட போகிற. இன்னும் ஒரே ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் நான். ஏன்னா உனக்கு எல்லாமே தெரியணும். மேக்ஸை பொறுத்தளவுக்கு எப்படி வந்தாலும் போட தெரியணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? நாளைக்கு வேறு ஒருத்தர் இதை மாதிரி உனக்கு சொல்லும்பொழுது தப்பாக போட்டாரோ சாருன்னு என்னையும் நினைக்கக்கூடாது, உனக்கும் அந்த டவுட் வரக்கூடாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 100 கட் பண்ணிட்டேன். 50x ப்ளஸ் 25y ஈக்குவல் டு 40ஆல் மல்டிப்ளை பண்ணு. 40x ப்ளஸ் 40y கிடைக்குமா? இப்போ சப்ட்ராக்ட் பண்ணு. 50xல 40x போச்சுன்னா எவ்வளவு? 10x. 25ல 40 போச்சுன்னா எவ்வளவு? 15y ஈக்குவல் டு 0. டிவைட் பை 5 போடு. 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு 0. இதையும் நீ என்ன பண்ணலாம், செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். நீ எப்படி சால்வ் பண்ணாலும் உனக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? இதில் எதை வேணாலும் நீ ஃபாலோ பண்ணிக்கோ. இப்போ இதுக்கு அடுத்த சம்மு தியரி தான். அந்த ஈக்குவேஷன் அந்த தியரியை எழுதிட்டு அதற்கான ஈக்குவேஷன் மட்டும் நான் உனக்கு கொடுக்குறேன். சால்வ் பண்ணுறது நீ தான் பண்ணிக்கணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ரைட். இது ஒரு செகண்ட் பாருங்கள், அப்புறம் அடுத்த சம் போகலாம். எக்ஸசைஸ் 1.4ல 4th சம். ஆஸ் யூஷுவல் இந்த சம்லையும் வந்து நான் ஈக்குவேஷன் வரைக்கும் தான் ஃபார்ம் பண்ணுவேன். சால்வ் பண்ணுறது நீ தான் பண்ண போகிற. ஏன்னா ஒரே மாதிரி மாடல் அப்படிங்கிறதுனால. ஏ ஃபிஷ் டேங்க் கேன் பி ஃபில்ட் இன் 10 minutes. அந்த ஒரு வார்த்தை முக்கியம். 10 minutesல ஃபில் பண்ணுது. 2 பம்பு வந்து ஃபில் பண்ணுது ஏபி அப்படின்ட்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஏ தனியாக ஃபில் பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகும், பி தனியாக ஃபில் பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகும். அதுதான் கொஸ்டினாக இருந்திருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் அப்படி தான் இருக்குது. ஹவவர் பம்ப் பி கேன் பம்ப் வாட்டர் இன் ஆர் அவுட்டு. பம்ப்பு பியை பொறுத்தளவுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. அது வாட்டரை அந்த ஃபிஷ் டேங்க்குக்கு உள்ளே கொடுத்தாலும் சரி, பை மிஸ்டேக் வெளியில் கொடுத்தாலும் சரி, ஒரே ரேட்டில் தான் கொடுக்கும் அப்படின்றாங்க. எவ்வளவு நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட லிட்டரை டிஸ்சார்ஜ் பண்ணுதோ அதே நேரத்தில் அது என்ன பண்ணும், வெளியிலையும் அனுப்பாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு தேவைப்படுது அந்த இடத்துல. இஃப் பம்ப் பி இஸ் இன்அட்வர்டன்ட்லி அப்படின்னா எதிர்பாராத விதமாக என்ன பண்ணுது, வாட்டர் கொடுத்துட்டு இருந்த அந்த பைப்பானது வாட்டரை வெளியில் அனுப்ப ஆரம்பிக்குது. இன் ரிவர்ஸு திருப்பி என்ன பண்ணுது, வெளியில். அப்போ ஒரு பம்ப்லேருந்து தண்ணி வரும், இன்னொரு பம்ப்லேருந்து அந்த வாட்டர் என்ன பண்ணும், வெளியில் போகும். அப்போ என்ன ஆகும், ஃபில் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகுமா? தென் த டேங்க் வில் பி ஃபில்டு இன் 30 minutes. அப்போ ரெண்டுமே பம்பை ஃபில் பண்ணுது. அந்த ஃபிஷ் டேங்கை ஃபில் பண்ணும்பொழுது 10 minutesல ஃபில் ஆகிடுது. ஏ ஃபில் பண்ணுது, பி வந்து வெளியில் அனுப்புது. அப்படி அனுப்பும் பொழுது எவ்வளோ நேரம் ஆகுது, 30 minutes ஆகுது. அப்போ ஆப்வியஸாக நமக்கே தெரியுது ஏ தான் கொஞ்சம் அதிகமாக ஃபில் பண்ணும். ஏன்னா அப்போ தான் ஃபில் ஆகும். பி அதிகமாக இருந்தால் எல்லாத்தையும் என்ன பண்ணிகிட்டே இருக்கும், வெளியில் போயிட்டே தான் இருக்கும். அதை நீ கொஞ்சம் மைண்டில் ஏற்றிக்கணும். ஹவு லாங் வுட் இட் டேக் ஈச் பம்ப் டு ஃபில் த டேங்க் பை இட் செல்ஃப் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோ, யூனிட்டரி மெத்தடில் போகிறோம் நம்ம. பம்ப்பு ஏ வந்து எக்ஸ் மினிட்ஸில் வந்து ஃபில் பண்ணும் அப்படின்னு நீ எடுத்த அப்படின்னா, அப்போ 1 minute வந்து எவ்வளோ ஃபில் பண்ணும், அது ஆட்டோமேட்டிக்காக யூனிட்டரி மெத்தட் படி 1/xன்னு சொல்லியிருக்கோமா நம்ம. அதே மாதிரி பம்ப்பு பி ஆனது ஏ வந்து எக்ஸ் மினிட்ஸில் ஃபில் பண்ணுது. அப்போ 1 minute வந்து எவ்வளோ ஃபில் பண்ணுது, 1/x. பி வந்து y minute வந்து ஃபில் பண்ணுது. நல்லா கவனி. அப்போ 1 minute வந்து எவ்வளோ ஃபில் பண்ணோம், பி 1/y. அப்போ இந்த 1/xையும் 1/y அதை ஆட் பண்ணும் பொழுது எவ்வளோ மினிட்ஸில் வந்து நமக்கு ஃபில் ஆகிட்டு இருக்கு, அதை மாதிரி 10 minutesல ஃபில் ஆகுதா. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா, 1/x ப்ளஸ் 1/y ஈக்குவல் டு 10 minutes போட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம இங்கே என்ன கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், 1 minuteக்கு தானே கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ 10 minutes வந்து எப்படி மாறும், 1/10 அப்படின்னு மாறும். டேக் இட் 1. எல்லாமே வந்து யூனிட்டரி மெத்தட் தான். நம்ம லாஸ்ட் சம் போட்டோம் இல்லையா, அதே மாடல் தான். செகண்ட் எக்ஸசைஸ் ஃபார்ம் பண்ணலாமா, செகண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாமா. பம்ப் பி வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டேன், இன்அட்வர்டென்ட்டாக என்ன ஆகிடுது, ரிவர்ஸ் ஆகிடுது. தட் இஸ் தண்ணியை கொஞ்சம் வெளியில் அனுப்ப ஆரம்பிச்சிருது. அப்போ எகைன் இட் டேக்ஸ் எவ்வளவு, 30 minutes. நம்ம ஏற்கனவே போன எக்ஸசைஸில் போடும்பொழுது சொன்னேன், ஒரு கெயினை வந்து பாசிட்டிவ்னு எடுத்தனா லாஸ்ட் என்ன பண்ண சொன்னேன், மைனஸ்னு எடுக்க சொன்னேன். பர்ச்சேஸ் பண்ணக்கூடியது ப்ளஸ்ன்னு எடுத்தாக்கா சேல் பண்ணக்கூடிய என்ன பண்ண சொன்னேன், மைனஸ்னு எடுக்க சொன்னேன். அதே மாதிரி பம்பு ஃபில் பண்ணும் பொழுது ப்ளஸில் எடுக்கிற, அப்போ வெளியில் அனுப்பும் பொழுது ரிவர்ஸ் ஆகும்போது என்ன எடுக்கணும், மைனஸில் எடுக்கணும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா 1/x மைனஸ் 1/y ஈக்குவல் டு 1/10.
30. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணலாம்? இதுக்கு பதிலாக ஏன்னு பேர் கொடுக்கலாமா? இதுக்கு பதிலாக பின்னு பேர் கொடுக்கலாமா? அதாவது a ஈக்குவல் டு 1/x, b ஈக்குவல் டு 1/y. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? a ப்ளஸ் b ஈக்குவல் டு 1/10. உனக்கு வேணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். a மைனஸ் b ஈக்குவல் டு 1/30. வேணா 30ஆல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் டெல் ஆர் டெல் a டெல் b கண்டுபிடிச்சி a ஈக்குவல் டு டெல் a பை டெல், b ஈக்குவல் டு டெல் b பை டெல். அப்புறம் a ஈக்குவல் டு 1/xனா இம்ப்ளைஸ் x, b ஈக்குவல் டு 1/yனா இம்ப்ளைஸ் y. அதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? a வந்து எவ்வளோ நேரத்தில் தனியாக ஃபில் பண்ணும், b எவ்வளோ நேரத்தில் தனியாக ஃபில் பண்ணும் அப்படிங்கிறத நீ கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த சம்முக்கு அப்புறம் இன்னும் ஒரே ஒரு சம் இருக்குது, அதுக்கு நான் ஈக்குவேஷன் மட்டும் ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸ்டூடெண்ட் இப்போ நீ புக்கை பக்கத்தில் வச்சுக்கோ. 1.4ல் 5வது கேள்வி, அதை நான் டேப்லர் காலம்னு உனக்கு போட்டு காமிச்சிட்றேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், புரிகிற மாதிரி இருக்கும். ஒரு ஃபேமிலியில் வந்து a family of 3 people went out for dinner in a restaurant. நம்ம ரெகுலராக போகிறது தான். ஒரு 3 பேர் இருக்கக்கூடிய ஃபேமிலியில் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. தோசை ஆர்டர் பண்ணுறாங்க, இட்லி ஆர்டர் பண்ணுறாங்க, வடை ஆர்டர் பண்ணுறாங்க. 3 டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியாவில் ஆர்டர் பண்ணும் பொழுது அதற்கான காஸ்ட் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா, ஒருவேளை காஸ்ட் ஆஃப் 2 தோசை, அப்போ 2 தோசை ஆர்டர் பண்ணுறாங்க. 3 இட்லி, 3 இட்லி ஆர்டர் பண்ணுறாங்க. 2 வடை, 2 வடை ஆர்டர் பண்ணுறாங்க. அப்படி பண்ணினாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆகக்கூடிய காஸ்ட் எவ்வளவு? 150. ஸோ இது டேப்லர் காலம்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். 2வது க்ரைட்டீரியாவில் காஸ்ட் ஆஃப் தி 2 தோசை, 2 தோசை ஆர்டர் பண்ணுறாங்க. 2 இட்லி, 2 இட்லி ஆர்டர் பண்ணுறாங்க. 4 வடை, 4 வடை ஆர்டர் பண்ணுறாங்க. அதனுடைய காஸ்ட் எவ்வளோ தெரியுமா? 200. இது வந்து ஐடியா, இதை வச்சு நீ காஸ்ட்டை கண்டுபிடிச்சி அப்புறம் தான் கேள்விக்கே வராங்க அவங்க. 3வது க்ரைட்டீரியாவில் 5 தோசை, 5 தோசை, 4 இட்லி, 4 இட்லி, 2 வடை, அதனுடைய காஸ்ட் வந்து எவ்வளவு அப்படின்னா 250. ஜென்ரலாக உனக்கு கேள்வி என்ன கேட்பாங்க தெரியுமா? ஃபைன் தி காஸ்ட் ஆஃப் தோசை, இட்லி, வடைன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தோசையினுடைய காஸ்ட்டை வந்து எக்ஸ்ன்னு எடுப்பேன், இட்லியினுடைய காஸ்ட்டை வந்து ஒய்ன்னு எடுப்பேன், வடையினுடைய காஸ்ட் என்னன்னு எடுப்பேன்? இசட்னு எடுப்பேன். ஒரு ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவியா? 2x ப்ளஸ் 3y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 150, டேக் இட் as 1. 2x ப்ளஸ் 2y ப்ளஸ் 4z ஈக்குவல் டு 200, டேக் இட் as 2. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? 5x ப்ளஸ் 4y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 250, டேக் இட் as 3. உடனே என்ன பண்ணுவேன்? டெல் எடுப்பேன். 2 3 2 2 2 2 4 5 4 2. இது டெல்லு. டெல் எக்ஸ் என்னது? 2 2 5க்கு பதிலாக 150 200 250 போட்டு எவாலுவேட் பண்ணுவேன். டெல் ஒய் கண்டுபிடிப்பேன், டெல் இசட் கண்டுபிடிப்பேன். கிராமர் ரூல் படி எக்ஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் பை டெல், ஒய் ஈக்குவல் டு டெல் ஒய் பை டெல், இசட் ஈக்குவல் டு டெல் இசட் பை டெல் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பேன். டெல் எக்ஸ் டெல் ஒய் டெல் இசட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்ச அப்படின்னா 30 கிடைக்கும், ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சினா 10 கிடைக்கும், இசட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சா 30. தட் இஸ் காஸ்ட் ஆஃப் எ தோசை வந்து 30, காஸ்ட் ஆஃப் அன் இட்லி வந்து 10, காஸ்ட் ஆஃப் அ வடை வந்து 30. பட் ஜென்ரலாக இது வரைக்கும் நமக்கு அப்படி தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் இந்த கேள்வியில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. என்ன ட்விஸ்ட் தெரியுமா? அந்த ஃபேமிலி கையில் 350 ருபீஸ் தான் இருக்குது. நல்லா கவனி, 350 பில்லு ஆகலை, 350 ருபீஸ் கையில் இருக்குது. இந்த காஸ்ட்டுக்கு அவங்க சாப்பிடக்கூடிய ஐட்டத்தை கொடுத்துருக்குறாங்க. அது அவங்களால பில்லு பே பண்ண முடியுமா இல்லை பில்லு பே பண்ண முடியாதா அப்படிங்கிறதான் கேள்வி. எதுக்கு பில்லு பே பண்ணணும் அப்படின்னா, தே ஏட் 3 தோசை. எத்தனை தோசை சாப்பிட்றாங்க? 3 தோசை சாப்பிட்றாங்க. 6 இட்லி, 6 இட்லி சாப்பிட்றாங்க. அப்புறம் 6 வடை, 6 வடை சாப்பிட்றாங்க. இப்போ கேள்வி என்ன தெரியுமா? இந்த ஐட்டம்ஸை சாப்பிட்றதுக்கு அவங்க கையில் உள்ள 350 ருபீஸ் போதுமா? அப்போ பில்லு பே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க.
ஸோ முதல் 3 ஈக்குவேஷனை வச்சு எக்ஸ் ஒய் இசட் கண்டுபிடிக்கிற. இப்போ இதிலிருந்து இதை கண்டுபிடிக்கலாமா? இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? 3x + 6y + 6zன்னு சொல்லலாமா? ஏன்னா தோசை, இட்லி, வடை, அதுதான் எக்ஸ் ஒய் இசட். அப்போ என்ன கிடைக்குது? 3 × 30 + 6 × 10 + 6 × 30. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணு. 3 × 30 எவ்வளவு? 90 + 60 + 180. அப்போ 330 rupees வருது. அவங்க கையில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு 350. ஆனால் தேவைப்படக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு? 330. தென் தே கேன் பே த பில் அப்படின்னு நீ செம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு பாயிண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. இதோட இந்த வீடியோ வந்து நமக்கு முடியுது. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? தேங்க்யூ.